மேஷ ராசி நபர்களுக்கு ஆகஸ்ட் பலன் நம்ம கலியுகம் சேனல் டிவியில் ஆகஸ்ட் மாத பலன் 2025 மேசராசி நபர்களுக்கு. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப சகிச்சுக்கிட்டு போன தன்மையெல்லாம் இருக்காது. மேசராசி நபர்களுக்கு இந்த மாசம் சகிப்புத்தன்மை, சகிச்சுக்கிட்டு கஷ்டத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயா ரிலீஃபா நீங்க செயல்பட முடியும். ஒரு சில சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு விதத்தின் மூலியமாக இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் அப்கிரேட், கொஞ்சம் உயர்வு நிலை, சில தேவைகள் பூர்த்தியாகி சில உயர்வு நிலைகள் கிடைக்க வரும். அடுத்ததாக இந்த பேச்சுவார்த்தை மூலியமாக பேசி பிரச்சனை, பேசி பேசி பிரச்சனை, உணர்ச்சி வசப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்காது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். பேசி பிரச்சனையாகக்கூடிய சம்பவங்கள்லாம் மேசராசிக்கு இந்த மாசம் இருக்க போறது இல்லை. அடுத்ததாக ஒரு சின்ன சின்ன முயற்சிகள்லாம் ஏதாச்சும் செஞ்சு பார்க்கலாமா? லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குது, ஏதாச்சும் ஒரு மாற்று ஐடியா பண்ணதான் சரியா வரும். ஏதாச்சும் ஒரு நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யறதுக்கு ஆசைப்படணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல பிளான் இருந்துச்சுன்னா அதை செயல்படுத்தக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் இருக்கும். அதே போல உங்களுக்கு இந்த சுக்கிரன் குருலாம் இந்த மாசத்துல சேர்க்கை வருது. ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சில உதவிகள் கிடைக்கும், சகாய அமைப்புகள் உதவிகள்லாம் கிடைக்க வரும் மேசராசிக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்ததாக ஓரளவுக்கு இந்த பூர்வீக அமைப்புகள், சொத்து பிரச்சனைகள், நீங்களே புதுசாக ஏதாச்சும் வாங்கினா கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம், சொத்து விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேசராசினவர்களுக்கு சாதகமாக சொத்து விஷயங்கள் கைகூடுவதற்கு இதில் வாகன அமைப்புகள்லாம் சேர்ந்த அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சனி இந்த மாதத்தை பொறுத்தவரை வக்கர அமைப்புகளில் இருக்குது. 12ல் 7.5 சனி, 7.5 சனியில் விரைய சனியில் சனி வக்கர அமைப்பு இருக்குது. ஸோ அதை ராசிநாதனுடைய பார்வை அமைப்புகளும் வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா 7.5 சனியில் சில கஷ்டமான சங்கடங்கள், உங்களை யாராச்சும் நெகட்டிவாக மேசராசி நபர்களை யாரேனும் நெகட்டிவாக ஏதாச்சும் ஒரு அப்ரோச் பண்ணாக்கா அந்த நபரை நீங்கள் கட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பலன். மேசராசி நபர்களுக்கு நெகட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அந்த நபரை கட் பண்ணிடுவீங்க. அதே போல் ஒரு கால்குலேஷன் மைண்டு உங்களுக்கு இந்த மாதம் வரும். எப்போதுமே பெருசாக கால்குலேஷன்லாம் பண்ண மாட்டீங்க, இருக்கிறது என்னமோ அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக பலனாக என்ன நடக்குன்னா, ஒரு கால்குலேஷன் மைண்டுக்கு வருவீங்க. எதை எப்படி செய்யணும், செய்யக்கூடாது, எதை வச்சுக்கணும், எதை வச்சுக்கக்கூடாது, இது அப்படி செஞ்சால் என்ன ஆகும், இப்படி செஞ்சால் என்ன மாதிரி டைவர்ஷன் ஆகும், மைனஸ் ஆகுமா ப்ளஸ் ஆகுமா, நம்ம செய்யறது கரெக்டாக தப்பா, ஜாதகத்தை பார்க்கலாமா இல்லை அவங்கள பார்க்கலாமா, இவங்க சொல்கிறது கரெக்டாக, ஒரு ஓன் டிசிஷன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால்குலேஷன் மைண்ட் மேசராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் எட்டி பார்க்கும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேசராசி நபர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இன்னும் கடந்து போன காலகட்டம் மாதிரி இந்த சகிச்சுக்கிட்டு நம்ம ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான் பெரிய அளவுக்கு மனப்போராட்டம், கஷ்டமான போராட்டம் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஓரளவுக்கு உடலும் மனசும் ஓரளவுக்கு சரியான விதத்தில் வரும். அதை நீங்கள் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு பாசிட்டிவான மாதம் தான். ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் இந்த கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஒரு கை பார்ப்பீங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க ஓரளவுக்கு. அதே வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தால் கூட அதை நீங்கள் கொஞ்சம்
என்னன்னு ஒரு எட்டு பார்த்துருவீங்க. அந்த வம்பு வழக்கு பிரச்சனை எதனால அப்படிங்கிறத மையப்படுத்தி, இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சரி பண்றதுக்கான சூழ்நிலை எதுவோ, அத கொண்டு வந்துருவீங்க. ஸோ இப்படிதான் மேசராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் நகரப்போகுது.